வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நேத்து நான் கொடுத்திருந்த வேல்யூ படி நீங்களே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிரைஸ் தான் கிடைச்சிருக்கும். நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க தெரியும். நேத்தே நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து இதே கரெக்ஷனோட வராது, சின்னதா ஒரு புல் பேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது புல் பேக் கிட்டத்தட்ட 2 டைம் மேலே போச்சு. அகெயின் போயிட்டு மார்க்கெட் ஆனது அதே நேத்து என்ன சினாரியோஸ் நடந்ததோ அதே சேம் சினாரியோஸ்ல இன்னைக்கு டவுன் சைடு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டு எப்போல்லாம் மேலே போகுதோ அப்போல்லாம் வந்து கீழே இறக்கி விட்டுறாங்க. ஸோ இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு நம்புறேன். அதே போல நம்ம இப்போதைக்கு இந்த வேல்யூஸ் படி இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் நம்ம கொடுத்திருந்தது இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத கவனிக்கலாங்க. நான் நேற்று மார்க்கெட்டுக்கு 25,900 காலு கிட்டத்தட்ட 170 வரைக்கும் போகலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இன்னைக்கு அது வரைக்கும் போக முடியல. அதுக்கு மேல போனாதான் மார்க்கெட் அப்சைடு அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். அதே போல புட் சைடு வந்து பாத்தீங்கன்னா 68 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து டவுன் சைடு அப்படிங்கறத சொல்லியிருப்பேன். மார்க்கெட் ஆனது எக்ஸாக்டா வந்து நீங்க எத்தனை டைம் வந்தாலும் இவரு இந்த 148ல நேத்து நான் கொடுத்த பிரைஸ் தான், வேற எதுவுமே இங்க நான் ஆட் பண்ணலீங்க. எவ்வளவு முறை போனாலும் மார்க்கெட்னால அந்த விலைக்கு மேல மார்க்கெட் போக முடியல. 148ல கட்டாயி கீழே வராது. எக்ஸாக்ட் பிரைஸ் லெவல் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா 150ங்க. நெக்ஸ்ட் பிரைஸும் பாத்தீங்கன்னா 149. ஸோ அதுக்கு மேல மார்க்கெட்னால போக முடியல. அங்கிருந்து மார்க்கெட்டு கால் சைட்ல நல்ல கரெக்ஷன் கொடுத்து கீழே இறக்கிடுறாங்க. ஸோ அங்கிருந்து இறங்குனாலும் மார்க்கெட் ஆனது திரும்பவும் புட்டும் வந்து பெரிய பிரீமியம் கொடுக்கவே இல்லை. எப்போலாம் அந்த 68 வராரு, 68 வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்டு 130 வரைக்கும் போயிருக்காரு, 138 வரைக்கும் போயிருக்காரு. இந்த வேல்யூஸ் எல்லாம் பின் பாயிண்டா இன்னைக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம், நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ சில பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க, சில பேர் ஃபோன்ல கூட கூப்பிட்டு தேங்க்ஸ் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணலைங்க. இன்னைக்கு எனக்கு திருமண நாள், அதனால வந்து நான் வெளியில போயிருந்தேன், சுத்தமாக ட்ரேட் எடுக்கல. ஒரே ஒரு ட்ரேடு புட் ஆப்ஷன் சின்னதாக ஒரு ட்ரேட் மட்டும் வெளியில இருந்தப்ப நான் பண்ணினதோடு சரி. அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரேடு இனிஷியேட் பண்ணலை. ஸோ இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் வெளியில போயிடுவேங்க, அதனால தான் நான் முன்னாடியே வந்து வீடியோ போடுறேன். இந்த வேல்யூஸ் நீங்க என்ன செய்தாலும் மாறாதுங்க. ஸோ நீங்க எதுவாக இருந்தாலும் இந்த வேல்யூ படி தான் மார்க்கெட்டு நாளைக்கு நடக்கிறதுக்கு நான் இன்னைக்கு தரது இவ்வளவுதான் இருக்குங்க. பட் நீங்க இதையும் அதே போல நிஃப்டிக்கு கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்க, இதுவே போதுமானது. மற்றபடி நான் இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே லெவல்ஸ் நான் அனுப்பல, ஒரே ஒரு நபருக்கு மட்டும் நான் அனுப்பியிருப்பேன் எக்ஸல் லெவல்ஸ், மற்ற யாருக்குமே நான் அனுப்பல. சரிங்களா, நான் கொஞ்சம் வெளியில இருந்தேன். ஏன்னா இதுவே உங்களுக்கு போதுமானது, நீங்க இதை வச்சு ட்ரேட் பண்ணுங்க, இதுவே உங்களுக்கு மோர் கிளாரிட்டி தரும். சரிங்களா, ஏன்னா இது தவிர வேற, ஏன்னா இந்த இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் கீழே இருக்கக்கூடியதுதான் எஸ்எல்ங்க. இதுக்கு கீழே மேல வந்து க்ளோஸ் வச்சா தாராளமா போயிடுங்க, ஒரு டைம் க்ளோஸ் வச்சா கூட எடுக்காதீங்க, எகெயின் வந்து க்ளோஸ் வைக்கும் போது தாராளமா எடுங்க. இதை நான் எப்படி கிளாரிட்டி தரணும் அப்படின்னா, இப்ப இந்த விலைக்கு மேல ஒரு டைம் வந்து க்ளோஸ் வைக்கிறாங்களா, க்ளோஸ் பாருங்க 103.9. ஸோ அப்போ போகாதீங்க. எகெயின் செகண்ட் க்ளோஸ் கிடைக்கும் போது பிரேக் அவுட் திரும்பவும் இந்த விலைக்கு கீழே ஓப்பன் ஆகி எப்போ இந்த விலையை போய் ரீச் ஆகுறாரோ அப்போ என்ட்ரி எடுங்க. அதுக்கு வந்து 103 என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா தாராளமா 126 டார்கெட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த விலையை போய் க்ளோஸ் வச்சிருக்காரான்னு கவனிங்க, 128. ஸோ இந்த விலைக்கு மேல திருப்பி பிரேக் அவுட் கிடைக்கணுங்க. அது எப்படி கிடைக்கணும் அப்படின்னா, கீழே க்ளோஸ் வச்சு கீழே ஓப்பன் ஆன கேண்டில் மேல போனா மட்டும்தான் ஃபர்தரா வந்து இது மேல, இதுக்கு பேரு பிரேக் அவுட்டுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கால் சைடு கொண்டு போனீங்கன்னா போதுமானது. ஒவ்வொரு இடத்தையும் நீங்க இந்த மாதிரி தான் நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணணுங்க. ஸோ இப்போ இங்க வந்து பாருங்க கீழே வராரு, ஓகே, இந்த விலை வந்து 78 ரூபா 90 காசு, 79 ரூபா க்ளோஸ் வைக்கிறாரு. இந்த க்ளோஸ் கொடுத்தா எடுக்காதீங்க. எகெயின் ஒரு கேண்டில் கீழே ஓப்பன் ஆயிருக்கணும். இப்போ இந்த கேண்டில் கவனிங்க, 90ல சாரி 83ல ஓப்பன் ஆகுறாரு. ஸோ இது வந்து நாட் வேலிடுங்க. அதே இந்த கேண்டில் கவனிங்க, ஓப்பன் 69 கிடைக்குது, க்ளோஸ் கவனிங்க 80.5. ஸோ இந்த கேண்டில் வேலிடு. இப்போ போய் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 102 வரைக்கும் போகுங்க.
இதுதான் வந்து மார்க்கெட்டை நீங்க அப்ரோச் பண்ணக்கூடிய விதம். இதை நீங்க எந்த யூடியூப்லயும் நீங்க பார்த்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து சில ரிசர்ச்ல வச்சுதான் நான் இதை சொல்றேன். நீங்க இதுபடி வந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுங்க, போதுமானது. எப்பொழுதுமே வந்து ஒரு க்ளோஸ்ல மார்க்கெட் மேல போயிடாது. அவசரப்பட்டு ட்ரேட் இனிஷியேட் பண்ணாதீங்க. அகைன் கீழே ஓப்பன் ஆகி ஒரு மேல போனா மட்டும்தான், இந்த பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான், கிடைச்சா மட்டும்தான் இது வந்து சஸ்டெயின் ஆகும். நெக்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் போடுங்க, போதும். இப்ப 102னா 102 போதும். 79 ரூபாயில என்ட்ரி எடுத்தீங்கன்னா 102 ரூபா டார்கெட் போடுங்க, போதும். ஸோ அகைன் இந்த இடத்துல க்ளோஸ் கிடைச்சிருக்கு. ஆனா கீழே ஓப்பன் ஆகிற கேண்டில் இந்த இடத்துல பாருங்க, இந்த கேண்டில் தான் வந்து நெக்ஸ்ட் க்ளோஸ் வைக்குது. அப்படி நீங்க பார்க்கும்போது 108 அப்படிங்கறத 102ல என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா இதுக்கு மேல டார்கெட் அடிச்சிருக்கணும். அடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா அடிக்க முடியல. ஸோ ரொம்ப நேரம் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிட்டே இருந்திருக்குது. எகெயின் வந்து இந்த இடத்துல ரீச் ஆயிருக்கு. ஆனா உங்களுக்கு எஸ்எல் வந்து இவ்வளவு எஸ்எல்லாம் கொடுக்க கூடாதுங்க. நீங்க எப்பாவது எஸ்எல் வேணும்னா இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க, போதும். இந்த இடத்துல எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா நீங்க தயவு செய்து வெளியில வந்துடுங்க. அதுக்காகலாம் திரும்பி வந்து 10 பாயிண்ட்ல ரொம்ப அதிகம். என்னுடைய கால்குலேஷன் படி 6 பாயிண்ட் தான் எஸ்எல் கொடுக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாதுங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே. இதே புட் சைடு கவனிங்க, போலாம். புட் சைடு வந்து சரி, இங்க வாங்க. இப்ப எப்ப 67 ரூபாய் 70 காசுக்கு மேல க்ளோஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்துல கிடைக்கல. இப்படியே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இல்ல, திருப்பி இங்க இல்ல, இந்த பிரைஸ்ல பாருங்க 70 ரூபாயில க்ளோஸ் கிடைக்குது. எகெயின் கீழே ஓப்பன் ஆகிற கேண்டில் எனக்கு மேல போகணும். ஓப்பன் வந்து 70.95, இது நாட் வேலிடுங்க. இந்த கேண்டில் கவனிங்க, 66 ரூபாயில க்ளோஸ் வைக்கிறது ஆட்டோமேட்டிக்கா மேல போகுது. ஸோ இந்த கேண்டில நீங்க இங்கதான் போய் என்ட்ரியே எடுத்திருக்க முடியும். எடுத்துருந்தீங்க அப்படின்னா அது பெரிய டார்கெட் போய் அடிச்சிருக்குது. ஸோ இது நீங்க வந்து உடனே நீங்க பிடிச்சிருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. இதை நீங்க வந்து 3 மினிட்ல வச்சு பாருங்க. 3 மினிட்ல தான் வந்து நம்ம ட்ரேடே இனிஷியேட் பண்ணணும். 5 மினிட்ல நான் வச்சிருக்கேன். 3 மினிட்ல வச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து இப்போ இந்த இடத்துக்கு தான் போய் அது க்ளோஸே கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நீங்க என்ட்ரி எடுத்துருக்க முடியும். சரிங்களா? ஒவ்வொரு இடத்தையும் மார்க்கெட் ஆனது இப்படிதான் வந்து போகும். திரும்பவும் இது 5 மினிட்ஸ்ல வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்ல வச்சுட்டு ஒவ்வொரு லைனையும் எப்பப்போலாம் பிரேக் அவுட் கொடுக்குறாரோ அப்பப்போலாம் நீங்க என்ட்ரி எடுக்கலாம். இது வந்து கண்டினியூ ரேலி. இதை நீங்க பிடிக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட்டு இப்ப 56 ரூபாய்க்கு மேல க்ளோஸ் வச்சதுன்னா தாராளமா எடுத்து என்ட்ரி பண்ணி போயிட்டே இருங்க. ஏன்னா அதுக்கு கீழே 44 ரூபாய்க்கு கீழே வந்தாதான் இது எஸ்எல்ங்க. அதுக்கு வரைக்கும் மார்க்கெட்டு அதே ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும். ஒவ்வொரு இடத்தையும் அந்த இடத்துல தான் பாருங்க, இந்த இடத்துல க்ளோஸ் கிடைச்சது அப்படின்னா அகெயின் திரும்பவும் கீழே ஓப்பன் ஆகிட்டு அந்த கேண்டில் எவ்வளவு லென்த்தா மேல போயிருக்குன்னு கவனிச்சிங்களா? ஸோ இதுதான் பிரேக் அவுட் கொடுக்கக்கூடிய விதம். இதை நீங்க 3 மினிட்ல கூட கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எல்லாம் என்னால கன்ஃபர்மேஷனா இருக்க முடியல அப்படின்னா தாராளமா 3 மினிட்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்லயும் கேண்டில் வந்து கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது ஓப்பன் வந்து 100 ரூபாய்க்கு கீழே ஓப்பன் ஆகணுங்க. 100 ரூபாய் 95 காசு, கவனிச்சிங்களா? ரெண்டே 2 ஃபிராக்ஷன் தான். பட் ஆனா வந்து கீழே ஓப்பன் ஆகிற கேண்டில் மேல போகணும். போனாதான் இந்த பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் அர்த்தம். அப்ப திரும்பியும் நீங்க இதே பிரைஸ்ல கூட என்டர் ஆகலாம். போனீங்க அப்படின்னா தாராளமா இதை ஹோல்டு பண்ணி கொண்டு போகலாம். புரியுதுங்களா? இப்படிதான் நீங்க இதுல டார்கெட் அடி எடுக்கணும், பிடிக்கணும். புரியுதுங்களா? இத வந்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய வேலைகளே வந்து இதை ரிசர்ச் பண்றதுதான். ஸோ இதுபடி நீங்களும் வந்து சில விஷயங்களை கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு ட்ரேட் பண்ணுங்க. இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. இது வந்து நம்ம எக்ஸல் சீட் வேல்யூ, இது நான் யாருக்கும் இன்னைக்கு சென்ட் பண்ணிருக்க மாட்டேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து நான் அனுப்பியிருப்பேன். இதுபடி நீங்க ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே லைன் தான், ஒரே மாதிரி தான் ஆக்ட் ஆகுங்க. இது நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க, தெரியும். அவங்களுக்கு வேற உங்களுக்கு வேற இல்லை. இது நீங்களே வந்து இது நம்ம படிச்சவங்களுக்கு தெரியும் இது எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க அந்த வேல்யூ படி தான் போயிருப்பாங்க. ஸோ அதுல ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா எனக்கு எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூ நான் இது யாருக்கும் அனுப்பல, ஒரே ஒரு நபர் மட்டும் கேட்டாரு, அவருக்காக நான் அனுப்பியிருந்தேன், அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது இப்போ மார்க்கெட் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். நாளைக்கு மார்க்கெட்டு நான் சொல்லிட்டேன் நேத்தே, 25,892 கீழே போனா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும், 990க்கு மேல போனா மார்க்கெட் வந்து அப் சைட்ல இருக்கும்னு சொல்லியிருப்பேன். இதை நான் 75 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன்.
ஸோ மார்க்கெட் ஆனது மேலே தான் 990 வரைக்கும் மேலே தான், அதாவது 990க்கு வரைக்கும் மேலே தான் சஸ்டெயின் ஆன மார்க்கெட்டு. லாஸ்ட் கிட்டத்தட்ட 1 மணிக்கு மேலே நடந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸில் அங்கிருந்து ஃபர்தராக வந்து ஃபால் ஆனது தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மூணு பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், டைமிங்கும் சொல்லியிருப்பேன். 11:39, 2.03, 10:27 மூணே டைம் மட்டும் ட்ரேட் பண்ணீங்கனாலுமே நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுக்கு நான் சில விஷயங்களையும் நான் சொல்லித்தரேன். 3 மினிட் கேண்டில் ஹையை எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த சைடு தான் என்ட்ரு ஆகணுங்க. இதுதான் ரூல். இதை நீங்க எந்த இடம் வேணாலும் நீங்க எங்க வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. தயவு செய்து ட்ரேட் பண்ணும்போது கவனமா ட்ரேட் பண்ணுங்க. இந்த 3 டைம் மட்டும் ட்ரேட் பண்ணீங்கனாலுமே நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். இதை நோட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போதைக்கு வந்து மார்க்கெட் கண்டிஷனுங்கிறது இன்னும் டவுன் சைடு தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் மார்க்கெட் ஆனது வந்து டவுன் ட்ரெண்டு கிடையாது. ஆனால் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. இந்த 26,088க்கு கீழே சஸ்டெயின் அப்படின்னாலே வந்து மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டு தான். இந்த மாதத்தினுடைய ஓப்பன் விலைக்கு கூட வரலாம், நேற்றே சொல்லியிருப்பேன். இனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரிதான் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னா புல் பேக் ஆகி திரும்பவும் கரெக்ஷன் ஆகலாம். ஸோ இது மாதிரி தான் மார்க்கெட் போக வாய்ப்புண்டு. ஒருவேளை கேப் டவுன்ல ஆகுது அப்படின்னா திரும்ப வந்து மேலே புல் பேக் ஆக வாய்ப்புண்டு. இப்போ 794க்கு வந்தா திரும்ப ஒரு கரெக்ஷன் கொடுத்து புல் பேக் ஆகலாம். ஸோ இப்படிதான் நீங்க பண்ணணும். அப்படி இல்லை நாளைக்கு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல அல்லது இந்த இடத்துக்கிட்ட, அதாவது நேற்று லோ கிட்ட கூட வந்து கரெக்டாக 900 வரைக்கும் கூட வந்துட்டு எகெயின் வந்து ரிட்டர்ன் வந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வரலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். இப்பொழுதைக்கு மார்க்கெட்டை இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா தெரியும், இதே கரெக்ஷனில் தான் வந்துட்டு இருக்குது. இதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ இந்த இடம் வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் வேணால் இழுத்து வச்சுக்கோங்க, அதுபடி கூட நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஆனா ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டு. நீங்க செக் பண்ணி பாருங்க தெரியும். ஒவ்வொரு லோவையும் ஒவ்வொரு நாளும் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம ஒரே அடியா பிளைண்டா போய் புட் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல மட்டும் உட்காராதீங்க. ஒரு சின்ன புல் பேக் அகெயின் வந்து ஒரு ஃபால், இந்த மாதிரி தான் மார்க்கெட் வருங்க. அதனால ஒரு ட்ரெண்டை நீங்க வந்து மைண்ட் செட்ல வச்சுட்டு போய் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க டவுன் ட்ரெண்ட் நீங்க உள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு புல் பேக் ஆயிட்டு இருக்கும், நீங்க ஏதாவது ஒரு பொசிஷன் வந்து ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. அதாவது வந்து புட் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அது என்ன விலையில குறைஞ்சது வந்து எஸ்டர்டே உடைய 195 மினிட்ஸ் உடைய பிவோட் 2 வேல்யூ ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியத்துடைய இன்றைய டே உடைய ஹை லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த 4 வேல்யூ வச்சு கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம், வேற எந்த வேல்யூ கூட தேவைப்படாது. இது நீங்க ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு செய்யுங்க. சரிங்களா? ஓகே, இப்பொழுதைக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு 892க்கு மேலே போனால் மார்க்கெட் அப்சைடில் போகலாம். அதே மாதிரி 794க்கு கீழே வருது அப்படின்னா 696 வரைக்கும் கூட வரலாம். ஆனால் அடுத்த சப்போர்ட்டுங்கிறது இம்மீடியட் சப்போர்ட்டு 794ல இருக்குங்க. ஸோ அந்த விலை வரும் பொழுது நீங்கள் முடிவு பண்ணுங்க. இதில் 892 அப்படிங்கிறது முக்கியமான விலையாக செயல்படும். சரிங்களா? இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்தலாம். 25,950 கால் 168க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்சைடில் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி 850 புட்டு, நான் ஏன் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா 150 ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரீமியம் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஸோ அதுக்காக இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே வந்து 950 கால் வந்து 168 அண்ட் அபோவ் சஸ்டெயின் பண்ணா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதுவே 25,850 வந்து 89க்கு மேல சஸ்டெயின் பண்ணும் பொழுது மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அப்ப மார்க்கெட்டு அப்சைடு போகணும்னா இந்த 850ங்கிற புட் ஆப்ஷன் வந்து 89 ருபீஸ்க்கு கீழே போனாதான் மார்க்கெட் அப் ட்ரெண்டை நோக்கி போக முடியும். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்கே 168ங்கிறது முக்கியமான விலையா செயல்படும். சரிங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இந்த ப்ரைஸஸ்லாம் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஒரு பிரைஸ் எந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுடைய லோ ஹை ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 195 மினிட்ஸ் உடைய பிவோட் எடுத்துக்கோங்க. பிவோட்னா ஆக்சுவலாக வந்து ஹை லோ க்ளோஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. க்ளோஸ் அதை எடுத்து 3ஆல டிவைட் பண்ணி 4 லைன் போடுங்க. சார்ட் ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க. இந்த விலையெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நிஃப்டிக்கு வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 46 பாயிண்ட்டுங்க. ஸோ 46 பாயிண்ட்டுக்கு ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து நீங்களே பை அபோவ் செல் பிலோ போட்டுக்கோங்க. 3 ரெசிஸ்டன்ஸ் 3 சப்போர்ட் போட்டுக்கோங்க. சரிங்களா? வேற எதுவும் தகவல் தேவை அப்படின்னா என் நம்பர் 9842088858ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.